குடியரசுத் தலைவரினுடைய உரை என்பது மத்திய அரசினுடைய கடந்த கால சாதனைகள், நாட்டினுடைய இலக்கு என்னவாக இருந்தது, அந்த இலக்கை எவ்வாறு அரசு தற்பொழுது செய்திருக்கிறது, அந்த இலக்கை எவ்வாறு எட்டி இருக்கிறது, இனி வரக்கூடிய ஆண்டுகளில் நாட்டினுடைய அரசினுடைய இலக்கு என்ன, மக்களுக்கு செய்ய போகும் பணிகள் என்ன, அது மட்டுமில்லாமல் மத்திய அரசினுடைய சாதனைகள் எல்லாம் என்பது குறித்து இந்த குடியரசுத் தலைவரினுடைய உரையில் இடம்பெறும். அதனை தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் பொருளாதார ஆய்வறிக்கை, அதாவது கடந்த ஆண்டிற்கான இந்த பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட, அதாவது கடந்த ஆண்டு என்ன மாதிரியான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது, அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் தற்பொழுது சாதனை செய்யப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாக எல்லாம் அந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் இடம்பெறும். அந்த பொருளாதார ஆய்வறிக்கையை மத்திய நிதியமைச்சர் தான் தாக்கல் செய்வார். அதனை தொடர்ந்து நாளைய தினம் பட்ஜெட் ஆனது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது நாடாளுமன்ற வளாகத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்தடைந்திருக்கிறார். அவரை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் மற்றும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி ஆகியோர் வரவேற்று இருக்கிறார்கள். தற்பொழுது இந்த நடைமுறைகள் அனைத்தும் முடிந்த பின்னர் இவர்கள் நால்வருமே குடியரசுத் தலைவரை நாடாளுமன்ற வளாக அந்த கூட்டம் நடைபெறக்கூடிய அந்த அவைக்கு இடத்திற்கு அழைத்து செல்வார்கள். அங்கு குடியரசுத் தலைவரினுடைய உரையானது நிகழ்த்தப்படும். அந்த உரையில் மத்திய அரசினுடைய கடந்த கால எதிர்பார்ப்புகள் என்னவாக இருந்தன, இலக்குகள் என்ன எல்லாம் வைத்திருந்தன, அதில் எந்தெந்த இலக்குகள் எட்டப்பட்டு இருக்கின்றன, இனி வரக்கூடிய காலத்தில் மத்திய அரசினுடைய இலக்குகள் என்னவாக இருக்க போகின்றன, அந்த நடைமுறைப்படி குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு அழைத்து செல்லப்படுவார். அதனை தொடர்ந்து பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு நாளை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். அதனை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதங்கள் நடைபெறும். அதன் பின்னர் பட்ஜெட் மீதான விவாதங்களும் நடைபெறும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.